இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இவரை வச்சு படம் பண்ணிருக்கலாம், அவரை வச்சு பண்ணிருக்கலாம், நிறைய அட்வைஸும் பண்ணியிருப்பாங்க. பட் நம்மளே பண்ணிடலான்னு ஒரு தோணும்ல. இல்லை, நான் பல இடங்கள்ல வந்து நான் முயற்சி பண்ணியிருக்கேன். யாரும் பண்றதுக்கு தயாரா இல்லை. நான் பண்ண சினிமா தெரிஞ்சு எனக்கு யூ வாண்ட் டு ப்ரூவ் யுவர் டேலண்ட்னா நீ தான் வரணும். தெர் இஸ் நோ அதர் கோ. எங்க அத்தி புத்தமாக அங்கொன்று இங்கொன்று வரலாம். சிவகார்த்திகேயன், அஜித் குமார் சார்லாம் சொல்லலாம். பட் அவங்களாம் ரொம்ப ரேர் சொல்றேன். அந்த மாதிரி கிளாஸ்மேட்ஸ்னா இதுதான அர்த்தம், இதுதான் மீனிங்னு கூட எனக்கு அப்பதான் தெரியும். பருத்தி வீரன்லையும் நீங்க சொல்ற கான்செப்ட் ஒட்டின மாதிரி தான். பருத்தி வீரனை ஒரு 12 வருடம் கழிச்சு ஒரு மாடர்னைஸ்டா ஒரு படம் எடுத்தா எப்படி அன்னைக்கு அந்த ரெண்டு பேரும் இப்போ எப்படி டிராவல் பண்ணுவாங்க. கண்டிப்பா மயில்சாமி அண்ணன் கூட படத்துல இருந்தாரு. ஏன்னா குடிகாரன் கெட்டப்லயே ரொம்ப கரெக்டா தெளிவா பண்ணக்கூடியவர் அவர் தான் இன்புட் கொடுத்தாரு. அவரே என்ன பார்த்துட்டு தம்பி நிறைய குடிப்பியாடா அப்படின்னாரு. ஆமா அப்படிலாம் இல்லை, ஆமா நான் அந்த கெட்டப்புக்காம நான் டீ ரோட்ல அப்படின்னு அப்படியா அப்படியே பார்த்தா குடியார மாதிரியே இருக்கிறேன் சார். ரைட், ஓகே, அங்கே நம்ம பாஸ் ஆகிடுச்சு. மயில்சாமி அண்ணன் எவ்வளோ மிஸ் பண்ணீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது? சார் இப்போவும் கண் கலங்கி தான் பார்க்குறேன். அந்த பெஸ்ட் ஹியூமன் பீங் சார். எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம், திரையுலகம் மிஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல மனிதர். நீங்கள் அதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப பேசினா கண் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து பேசினேன். இந்த வார்த்தை என்ன ஒழிச்சுட்டே இருக்கு. கரெக்டாக இன்றைய அவருடைய ஒரு வருட நினைவு நாள் அன்னைக்கு இந்த ப்ரெஸ் ஓப்பன். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் லெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கிளாஸ்மேட்ஸ் டீம் இருக்காங்க. வணக்கம். ஃபர்ஸ்ட் எனக்கு டைட்டில் கேட்டோன்னே ஒரு சிரிப்பும் வந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான கதை அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா கிளாஸ்மேட் அப்படின்னும் போது நம்ம கிளாஸ்மேட்டை பார்த்துருப்போம். நான் திரும்ப கேட்டேன், அது கிளாஸ்மேட்டா இல்லை கிளாஸ்மேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு காமெடியான டைட்டிலாக வச்சிங்களா, இல்லை இந்த படத்துக்கு அது தேவை, இந்த கான்செப்டுக்கு அது தேவைன்றதுக்காக வச்சாங்களா? கான்செப்ட் தேவைன்னு தான் சார். ரெண்டாவது ஈஸி டு ஒரு படத்துக்கு ஒரு டைட்டில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கிறது. ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து படித்தா கிளாஸ்மேட்ஸ், சேர்ந்து குடித்தா கிளாஸ்மேட்ஸ். அதான் எங்களோட எமோஷன் போஸ்ட்ல சொல்லியிருக்கோம். குடிகாரனா நடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம குடிச்சிட்டு கூட அதுக்காக ஒரு இது பண்ணிடலாம். பட் ஆனால் குடிகாரனா நடிக்கும் போது சில விஷயங்கள் நோட் பண்ணுவாங்க. இவன் நடிக்கிறான்டா அப்படின்ற மாதிரி கூட போயிடும். ஸோ அது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி இதுக்காக நான் ஒரு 2 months ஹோம்ஒர்க் பண்ணோம். இது ஹோம்ஒர்க் பண்ணேன். என்னன்னா என் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வைன் ஷாப் இருக்குது. ஸோ அவங்கள அப்சர்வ்லாம் பண்ணி நான் ஒரு டிப்டாப்பாக இருக்கிற ஒரு ஆஃபீஸ் கோயர், ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ டேரக்டர் இந்த ஒன்லைன் சொன்னோன்னா கேட்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரோலை வந்து நம்ம ஸ்க்ரீனில் ஜஸ்டிஃபை பண்ணணும்னா நான் வந்து அந்த ஒரிஜினல் குடிகார மாதிரி இருந்தால் கனெக்ட் ஆகுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பேசிக்கலி சினிமா லவர் அப்படிங்கிறப்போ நம்ம இதெல்லாம் பார்த்து ஒரு குறைன்னு சொல்லுவோம். ஒரு நாயகன் இப்படி இருக்கிற கதைக்கு ஆப்டாலும் பல இடத்துல நம்மளே சொல்லுவோம்ல. ஸோ அதை தவிர இங்கே நடக்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து நம்ம ஹானஸ்ட்டாக நம்மளுக்கு மனசாட்சி போகிறோம். நம்ம என்ன ஜஸ்டிஃபிகேஷன் ஸ்க்ரீனில் கொடுக்கணுங்கிறத நான் உள்வாங்கிட்டேன். ஸோ 2 months என்னாச்சு, ஒன்றும் பெரிய மெனக்கடல்னு வச்சுக்கலேன். சேவ் பண்ணல, முடி வெட்டல, அப்படியே விட்டாச்சு. அழுக்கு சட்டை போட ஆரம்பிச்சாச்சு. பேண்ட்டுக்கு பதிலாக வந்து லுங்கி கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே போனால் அது டிபிக்கல் குடிகாரன மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் ஏரியாலே ஒரு சில பேர் பார்த்து என்ன தம்பி ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குற அளவுக்கு வந்துச்சு. ஸோ ஓகே ரைட். ஸோ வி டேக் அப் ஒன்னே ஷூட் பைட்ஸ். கண்டிப்பாக மயில்சாமி அண்ணன் கூட படத்தில் இருந்தார். ஏன்னா குடிகாரன் கெட்டப்லேயே ரொம்ப கரெக்டாக தெளிவாக பண்ணக்கூடியவர் அவர் தான் இன்புட் கொடுத்தாரு. அவரே என்ன பார்த்துட்டு தம்பி நிறையா குடிப்பியாடா அப்படின்னாரு. ஆமா அப்படிலாம் இல்லை, ஆமா நான் அந்த கெட்டப்புக்காம நான் டீ ரோட்ல அப்படின்னு அப்படியே அடிச்சு பார்த்தா குடியார மாதிரியே இருக்கிறேன் சார். ரைட், ஓகே, அங்கே நம்ம பாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஹீரோயினாக வந்துட்டு ஒரு படம் டைட்டில் கேட்டோன்னா ஒரு சிரிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். என்ன அது கிளாஸ்மேட்டுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்குள்ளே நம்ம கேரக்டர் என்னவா இருக்கும்னு வந்து யோசிக்கணும்ல. இப்போ இவர் வந்து சொல்லும் போது அந்த கேரக்டர் ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்றதுக்காக நான் பண்ணேன். உங்களுக்கு எது வந்து டிக் பண்ண ஓகே இந்த படம் நம்ம பண்ணலான்னு சொல்லி தோணுச்சு? எந்த இடத்துல? இந்த படம் வந்து நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்டோரி கேட்கல. அப்புறம் படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் படத்தோட டைட்டில் எனக்கு தெரியும், கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லி. கிளாஸ்மேட்ஸ்னா இதுதான அர்த்தம், இதுதான் மீனிங்னு கூட எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வெரி இம்பார்ட்டன்ட்னு தான் நான் பார்த்தேன். ஏன்னா நான் ரொம்ப தான் சின்ன பண்ணிட்டு வந்தேன். நான் பண்ணிகிட்ருக்கேன். ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்குது. பட் சான்ஸ் ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னும் போது அதை நம்ம வந்து எதுக்கு ரிஜெக்ட் பண்ணணும்? அங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தேன். நான் வந்து அதில் ஒரு இன்னசென்ட் இவருக்கு ஒரு மனைவியாக நான் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். என் போர்ஷன் ரொம்ப தெளிவாக அழகாக இருக்குது. அது எனக்கு போதும். ஏன்னா வாய்ப்பு எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து இன்னைக்கு நான் பண்ணலன்னா நாளைக்கு இன்னொருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வேற ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அப்போ நான் எங்கே இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்தணும்னு தான் யோசிப்பேன்.
அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் சொன்னீங்க இன்னசென்ட்டாக தான் வந்து இந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. குடிகாரங்களை பார்த்தாலே ஒரு சிரிப்பும் வரும். அட் சேம் டைம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிறத அப்படியே கொட்டுவாங்க. அப்படின்னு போது நடிச்சிட்டு இருக்கும்போது கூட அந்த காம்போவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே குசும்புக்காரங்க. எப்படி இருக்கும் செட்டு? எப்படி இருக்கும் செட்டு? செம்ம ஜாலியாக இருக்கும். குடிச்சிட்டு எல்லாரும் எப்படி இருப்பாங்களோ அது குடிக்காம அப்படி இருந்தாங்க எல்லாருமே. செம்ம ஃபன்னாக போணுச்சு. நம்ம ஒரு செட்லேயே இருக்கும், ஷூட்டிங்கில் இருக்கும் அப்படின்னு கூட இல்லை. ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. உள்ளே வந்தோம் அப்படின்னா கிளாஸ்மேட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் காமெடியான டைட்டில் இருந்தால் கூட எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது எமோஷ்னலாக ஏதோ ஒரு விஷயம் கன்வே பண்ண வரீங்க. அது என்னவா இருக்கும்? மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த விஷயம் கரெக்டாக பண்ணியிருக்காருப்பான்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? இந்த விஷயம் வந்து ஒரு உணர்வுபூர்வமான யதார்த்த மனிதர்களின் வாழ்வியலை சொல்கிற ஒரு படமாக இருக்கும். ஒரு உணர்வுகளின் கோர்வையாக இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து உங்களை எல்லாம் சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும், அழ வைக்கும், ஒரு சொட்டு கண்ணீர் வர வைக்கும். வெளியில் வரும்போது ஒரு மாற்றத்தோடு வருவீங்க. குடும்பத்தோடு எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். கிளாஸ்மேட்டும் குடிகாரம் படம் நினச்சிட வேண்டாம். நல்ல காமெடி, நல்ல ஃபைட்ஸு, சாங்ஸ், நல்ல சாங்ஸு, சீர்காழி சிற்பியோட வரிகள், அருமையான பாடல்கள், பிருத்திவி இசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்படி கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். எடுத்தோடனே அட்வைஸ்லாம் சொன்னால் மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு வாழைப்பழத்தை ஊசி குத்துற மாதிரி கடைசி 15 நிமிஷம் இட்ஸ் அ க்ரூஷியல் டைம் இன் திஸ் மூவி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஆஃப் ஆகி செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாரையும் சிந்திக்க வைக்கும். ஆல்மோஸ்ட் முடிய போகுது 5 நிமிஷம், அதுக்கு தான் வெயிட்டிங். ஸோ வெளியில் வரப்போ அவங்க உணர்வுகள் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னடா அவன் குடிச்சிட்டே இருக்கானுங்க, அப்படியே ஜாலியாக இருக்கான்னு தெரியும். செகண்ட் ஹாஃப்லேருந்து இந்த படத்தினுடைய போக்கே மாறிடும். ஒரு முக்கியமான விஷயம், மேபி அது கான்ட்ரவர்ஸில் கூட வரலாம், வெளியில் உங்கள் ஆளுங்க வந்தால் தெரியும். நான் உள்ளே போகணும், அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி பார்க்கறது. ஏன்னா இப்போ இது வரைக்கும் எங்கள் கையிலேருந்து இப்போ உங்கள் கையில் கொடுத்துட்டோம். கண்டிப்பாக. ஸோ ஐ வாண்ட் டு கோ அண்ட் see that எமோஷன்ஸ். ஓகே, ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். ரொம்ப அவசரமாக இருக்கீங்க. எனக்கு இந்த குடிகாரம் படம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிளாமர் சீன்ஸ் இந்த படத்தில் பெருசாக நான் பார்க்கல. தென் வந்து ஒரு கட்டி பிடிக்கிற சீன், முத்தம் கொடுக்குற சீன், எந்த சீனுமே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? எனக்கு வந்து பர்பஸாக அவாய்ட் பண்ணீங்களா? இந்த படத்துக்கு தேவைப்படல. இந்த படத்துக்கு தேவைப்படல சார். பர்பஸாக அவாய்ட் பண்ண நான் வந்து அந்த மாதிரி ஜேர்னலே போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஜென்ரலாக ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு படம் எடுக்கணும்னு பார்க்குறேன். கதைக்கு தேவைப்பட்டால் கூட அதை வேறு மாதிரி காட்டிக்கலாம். நீங்கள் அதெல்லாம் காட்டி தான் வந்து ஆடியன்ஸை கவர் பண்ண அவசியம் கிடையாது. நான் சொல்கிறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை சொல்லிட்டு நம்ம நல்ல படங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அது வாண்டடாக உள்ளே கொண்டு வைக்க வேண்டாம்னு பார்க்குறேன். ஓகே, அதனால அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க. இதில் இருக்குன்னா அந்த சாரி கட்டி ஒரு சீன் மாண்டேஜ்லாம் இருக்கு. ஆனால் அது வந்து அவ்வளோ தூரம் ஒரு வல்கரா பெருசாக இதாகாது. அது அப்படியே ஒரு இயல்பு வாழ்க்கையை கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதான் சொல்லுது, இங்கே நாங்கள் பதியப்பட்டது எல்லாமே இயல்பான ஒரு வாழ்க்கையை தான் பிரதிபலிச்சிருக்கோம். மற்றபடி வேறு எதுவுமே சினிமாத்தனம் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சினிமா ஏதாவது கனெக்ட் ஆகும். இது நம்ம பண்ணிருக்கலாம், அதை பண்ணிருக்கலாம், அதை பார்த்துருக்கலாங்கிற மாதிரி தான் வரும். அந்த கிளைமேக்ஸ் ஒரு நெத்தேடியாக இருக்கும். அந்த ஃபீலை தான் நான் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கண்டிப்பாக ரொம்ப அவசரப்படுறீங்க. இன்னொரு விஷயம் வந்துட்டு, ஒரு ப்ரொடியூசர் ஆக்டர் அப்படின்னும் போது இவரை வச்சு படம் பண்ணியிருக்கலாம், அவரை வச்சு பண்ணிக்கலாம், நிறைய அட்வைஸும் பண்ணியிருப்பாங்க. பட் நம்மளே பண்ணிடலான்னு ஒரு தோணும்ல, சரி நம்மளே பண்ணிடலாமே அப்படின்னு எப்போ தோணுச்சு இந்த கதை கேட்டவங்க? இல்லை, நான் பல இடங்களில் வந்து நான் முயற்சி பண்ணியிருக்கேன். யாரும் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. நான் அப்புறம் தான் சினிமா தெரிஞ்சது எனக்கு. யூ வாண்ட் டு ப்ரூவ் யுவர் டேலண்ட்னா நீ தான் வரணும். தெர் இஸ் நோ அதர் கோ. எங்கள் அத்தி புத்தமாக அங்கொன்று இங்கொன்று வரலாம். இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயன், அஜித்குமார் சார்லாம் சொல்லலாம். பட் அவங்களாம் ரொம்ப ரேர் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரி நின்று ஜெயிக்கணுங்கிறது வில் டேக் டைம். நீங்கள் ரொம்ப போராட வேண்டியது இருக்கும். இல்லை நான் வந்து இல்லை எனக்கு டைம் இல்லை, வாண்ட் டு கெட் இன், இட்ஸ் மை ரைட் டைம் அப்படின்னா ஒரு நல்ல கதை உங்களுக்கு தேவைப்படும். அந்த நல்ல கதை எப்போ கிடைச்சோ டக்குன்னு பிடிச்சி உள்ள வந்தீங்கன்னா எப்படி? ஓகே, ஆனால் கமர்ஷியல் வேல்யூக்கு எதாவது ஆட் பண்ணிங்களா அந்த படத்தில் வந்து? நான் 4 இப்போ பாடல்கள் போட்டிருக்கோம், 2 ஃபைட் போட்டிருக்கோம். கமர்ஷியல் வேல்யூ இல்லாமல் நீங்கள் எந்த படமும் பண்ண முடியாது. அப்படி பண்ணனால தான் படம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அவங்களுக்கு. இது ஆரம்பத்துலேருந்து எளிய மனிதன் நான் வந்துட்டு யதார்த்தமாக தான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆடியன்ஸ் கனெக்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா எல்லா படத்துக்கும் வெற்றி அப்படின்னா ஆடியன்ஸ் கனெக்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஆடியன்ஸ் கனெக்டாக இந்த விஷயம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இது வந்து இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட, நான் வந்து இந்த குடிச்சிட்டு வந்து ஒரு தவறான புரிதலால் வந்து மனைவியை அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயம் ஈஸியாக கனெக்ட் ஆகும். அப்புறம் ஒரு போதையில், அதீத போதையில் வந்து சில தவறான முடிவுகள் எடுப்போம்ல, நம்மளுக்கு அறியாமல், அது நம்மளுக்கு ஒரு சின்னதாக தெரியும். பட் எண்ட் ரிசல்ட் அது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. அந்த கதையோட நாட்டே தான். அது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் நான் பண்ணியிருப்பேன். அது வந்து ஒரு மிகப்பெரிய நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வர்றப்போ அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு இடத்துல உருவாக்கியிருக்கோம். அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. சரி, நம்ம பண்ண போதையில் பண்ண ஒரு சின்ன விஷயம். மைண்ட் சாமன் எவ்வளோ மிஸ் பண்ணீங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? சார் இப்போவும் கண் கலங்கி தான் பார்க்குறப்போ அது பெஸ்ட்டு ஹியூமன் பீயிங் சார். நம்மெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம், திரையுலக மிஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல மனிதர். நீங்கள் அதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப பேசினா கண் கலங்கிறேன். நல்ல மனிதர் மிஸ் பண்ண அவருடைய பிளெஸ்ஸிங் வந்து படத்துக்கு நிறைய இருக்குது சார். திருப்பி அதான் சொல்கிறேன். ஸோ அவர் சொல்லிட்டு போன வார்த்தைகள் இன்னும் என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகும், நீ பெரிய ஆளாக வருவேன், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து பேசினேன்ட்டு பண்ணேன். அந்த வார்த்தை என்ன ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. கரெக்டாக இன்றைய அவருடைய ஒரு வருட நினைவு நாள் அன்னைக்கு இந்த ப்ரெஸ் ஷோ போடுறோம். சூப்பர். எனக்கு தெரியல நண்பா, ஆக்சுவலி டிஃபால்ட்டாக நடந்திருக்குதெல்லாம். ஓ, அதுவே ஒரு கோயின்சிடென்ட்டாக இருந்திருக்கு.
கோயின்சிடென்ட், எனக்கு உண்மையிலே தெரியல. ஆக்சுவலி நான் 21 தான் வைக்கலான்னு இருந்தோம். ஓகே. நேற்று நைட்டு தான் பிஆர் ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு டைம் ஃபிக்ஸாக பண்ணிடலாம் அப்படின்ட்டாரு. ஸோ ஓகேன்னு பார்த்தா இன்னைக்கு காலையில் பார்த்தா நியூஸ் வந்து இன்னைக்கு அவருடைய 1 வருட நினைவு நாள். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸு, அவருடைய மிகப்பெரிய வந்து ஒரு ஆசீர்வாதம் எங்க படத்துக்கு இன்னும் அவருடைய சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாப் எல்லாம் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் எங்களுக்கு. நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் இந்த செக்மெண்ட் ஆடியன்ஸ்லாம் விட்டுட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிஎன்சி கொண்டாட போகிறாங்க இந்த படத்தை. அதில் நான் கேரண்டி, எனக்கு கண் முன்னால் ஓடிட்டே இருக்கு. படத்தை கொண்டாட போகிறாங்க. மயில்சாமி அண்ணனுக்காவது கொண்டாடுவாங்க. எதனால கரெக்டாக பர்டிகுலராக சொல்கிறீங்க? ஏன்னா மயில்சாமி அண்ணன் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பேரை சம்பாரிச்சு பிஎன்சி. தெட்டு பிஎன்சி ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸால் பாதிக்கப்பட்ட நிறைய பிரச்சனைகள் அங்கே தான் இருக்குது. இங்கே ஏ கிளாஸ் பீப்புள் அது ஒரு லைஃப் ஸ்டைல் போயிடுது. பிஎன்சி ஏன்னா இவனுக்கு லிமிட் எல்லாமே தெரியுது. சொசைட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு பயந்து வாழ்றான். அந்த பிஎன்சி தெரியாது. அவங்க அப்புறம் மாமா மச்சான் என்னடா அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. அதனுடைய விளைவுகள் தான் அவனை வந்து பல குற்றங்களை செய்ய வைக்கிறது. தான் ஒரு சாதாரண குடியாரன் பங்குடியாரன் ஆகிடுது. நாங்கள் இந்த படத்துலேயே பேசுறதே வந்து எதுவும் கேள்வி கேட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து எல்லா குடியாரனும் இப்படி தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த கான்ட்ரவர்சியல் கொஸ்டின் எனக்கு வரும், நல்லாவே தெரியும். நான் குடியாரனை பற்றியே பேசலை. நாங்கள் பேசுகிற வங்குடியாருன்னு சொல்லுவாங்க ஊர் சைடு. வங்குடியாருன்னா 24 மணி குடிச்சிட்டே இருப்போம். அவனுக்கு முழிப்பு தட்டிச்சுன்னா அவனுக்கு தேடி போகிறது குடிதான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நான் இந்த இயல்பையில் பார்த்து இப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. அவர்களை வச்சு பழடுதுன்னா அவங்க சுயநலவாதிகள் சொல்லுவோம். அவர்களுக்கு எதுக்கு மனைவி குழந்தைகள்லாம் எதுக்கு? அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அவன் சந்தோஷத்துக்கு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். எஸ், தன்னுடைய சுயநலத்துக்காக குடிச்சு குடல் வந்து ஜாலியாக செத்து போகிறாங்க. இந்த படத்தில் டைலாக் வச்சு, உன்னுடைய சுயநலத்துக்காக குடிச்சு குடல் வந்து ஜாலியாக செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை யாரா பார்ப்பாங்க. இப்போ கான்ட்ரவர்ஷியல் பற்றி சொன்னீங்க. இந்த மதுவிலக்கு அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை டேரெக்டாக எதுவும் சொல்ல ட்ரை பண்ணீங்களா, இல்லை இவரோட மனப்பான்மை சொன்னால் போதுன்ற மாதிரி? நண்பா, இங்கே நான் மதுவிலக்கை பற்றி பேசல, அரசுக்கு எதிராகவும் பேசவே நண்பா. இது நம்ம ஒரு வழியை பற்றி பேசியிருக்கோம். அந்த வழியை நீ உணர்ந்துட்டு நீ வந்து திருந்துறது தான் உங்க கையில். நம்ம குடிக்காதுன்னு நீங்கள் விட்டுற போறீங்களா? குடினா குடிச்சிட போறீங்களா? கிடையாது. அதுக்காக அரசாங்கம் விற்கிது குடிக்கிறது அப்படி கிடையாது. அரசாங்கம் வந்து பூச்சி மருந்து தான் வச்சுருக்காங்க, அதை வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம சுய அறிவு சார்ந்தது தானே. உனக்கு வந்து யாரும் ஊற்றி கொடுக்கலையே, நீ தான் ஊற்றி குடிக்கிற, வாங்கி குடிக்கிற. ஸோ நம்ம அதை பற்றி சொன்னோம்னா வந்து இங்கே அதுதான் டிபேட் ஆகிடும். ஓகே, குடிக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக அதை பற்றி பேசவே கிடையாது. விற்கிறது அவர் உரிமை, வாங்கி குடிப்பதும் கடமை. இந்த மாதிரி வாட்டர் நீ என்னமோ பண்ணிட்டு பட் ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி. பருத்தி வீரன்லையும் இங்கே சொல்கிற கான்செப்ட் ஒட்டின மாதிரி தான். ஒருவேளை பருத்தி வீரன் வந்து அந்த இடத்துல குடிக்காமல் கரெக்டாக இருந்திருந்தானா முத்தலகு வந்து கிடச்சிருப்பா, அதனால வாழ்க்கையை வீணாக போச்சு அப்படின்னு. கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான். இது மாதிரி நிறைய படங்கள் வந்து குடியை சம்மந்தப்பட்டு நிறைய படங்கள் வந்திருக்கு. இதில் வந்து இந்த கிளாஸ்மேட் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? நீங்கள் சொல்ல பருத்தி வீரனை கம்பேர் பண்ணியே கேட்குறேன். எஸ் சார். சரி, பருத்தி வீரன் ஜானர் வந்து ஒரு அல்டிமேட் வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு என்ன லோ பிசி கிரேடு வில்லேஜ் பீப்புளை வச்சு ஒரு கதை. 2 படிக்காதவன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரைகுறை நாலேஜ் அப்படி அந்த மாதிரி ஒரு அவங்களுடைய உலகத்துக்குள்ளே அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஒரு படித்த அடுத்த பி கிரேட் பீப்புள் அப்படின்னு வச்சுக்கலேன். ஒரு மனைவி வந்து டீச்சர், நான் ஒரு நல்லா சம்பாதிக்கிற ஒரு ஆள், டிப்டாப்பாக பேண்ட் போட்டு வேலைக்கு போகிற ஒரு கால் டாக்ஸி டிரைவர், மாடர்னைஸ்டாக ஒரு பருத்தி வீரனை ஒரு 12 வருடம் கழிச்சு ஒரு மாடர்னைஸ்டாக ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்கும்? அன்னைக்கு அந்த 2 பேரும் இப்போ எப்படி டிராவல் பண்ணுவான்? ஓகே, அது ஒரு மேம்பட்ட கிராமம் எப்படி இருக்கும்? அன்னைக்கு இருந்த கிராமம் இன்னைக்கு இருந்த கிராமம் எப்படி இருக்கும்? அன்னைக்கு இருந்த பெண்கள் இன்னைக்கு இருந்த பெண்கள் வளர்ச்சியில் எப்படி இருக்காங்க, படிப்பில் எப்படி இருக்காங்க, அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க, சுயசார்பு சார்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ கணவனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுது. நான் சொல்லலை, டைரக்டாக சொல்லுவாங்க, நான் வந்து என் மனைவிக்கு ஒரு வேலை கொடுத்துட்டேன், அவள் சம்பாரிச்சு போட்டு நான் வீட்டை பார்த்துக்கிற மாதிரி. ஸோ அந்த மேம்பட்ட ஒரு கிராமத்துல இருந்து ஒரு 2 பேர் வந்து எப்படி ட்ராவல் ஆகிறாங்க. ஆனால் அவங்களும் குடியாரம் தான். அதனால அவங்க என்ன மாதிரி ஒரு சமூகத்தில் இன்றைக்கும் ஒரு விளைவுகள் அது ஒவ்வொரு பீரியடில் வந்து விதவிதமான விளைவுகள் வந்துட்டு தான் இருக்குது. பட் அது எப்படி நம்ம எடுத்து சொல்கிறோங்கிற பொறுத்து இருக்கு சார். ஓகே, ஒரு சேயிங் இருக்குது சார். ஆக்சுவலி ஒரு நல்ல படம் தன்னை தானாகவே வெற்றியடை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நீங்கள் ப்ரமோஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் வந்து அந்த படம் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் கண்டென்ட் சூப்பராக இருந்துச்சுல ஆல்ரெடி வெற்றி ஆகும். கிளாஸ்மேட் வந்து அந்த லிஸ்ட்டில் சேரணும்னு சொல்லி என்னோட ஆசை, என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நைஸ் கான்வர்சேஷன். நான் வந்து எதிர்பார்க்கல, ஏன்னா பேசிகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ அழகாக பேசுகிறீங்க 2 பேரும். ஆகாயம் டிவி நேயர்களுக்கு கிறிஸ்டி வந்து எங்களை இன்டர்வியூ பண்ண விதம் வந்து உண்மையிலே மிக அருமையாக எளிமையான கேள்விகள். அது ஈஸியாக எங்களால் பதில் சொல்ல முடியும். கனெக்டிவிட்டியான ஒரு கேள்விகள் மிக அருமையாக நீங்கள் கேட்டீங்க. இந்த மாதிரி ஒரு நீ கேள்வி எந்த மாதிரியான கேள்விகள் அங்கேருந்து வருதோ அதுக்கு உண்டான பதில் இந்த பக்கம் வந்து அழகாக வாங்கிக்கலாம். அது வந்து ஒரு நெறியாளர் கையில் தான் இருக்குது. அது எப்படி வேணாலும் கேட்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அழகா எங்கள்ட்ட இருந்து எப்படிலாம் வந்து அப்படி பூ மாறி போட்டு நான் அந்த பருத்தி வீரன் சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் அதை நீங்கள் அழகா உள்ள இருந்து வாங்கிட்டீங்க. ஏன்னா ஒரு படத்தை தழுவி நான் சொல்லக்கூடாது. நாளைக்கு அதுக்கு ஏதாவது நம்ம மக்கள் விமர்சனம் வைப்பாங்க. நீ அதுக்கு ஒரு ரசிகர் இருப்பாங்க, நீ அந்த மாதிரி எடுத்துட்டியாடா, நம்மளுக்கு தேவையில்லை. பட் என்னுடைய படம் தாழ்வி தான் எனக்கு மைண்டில் இருக்கும்.
அதை நீங்கள் அழகாக நான் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். நைஸாக உருவி வாங்கி நோ ப்ராப்ளம். சரி, நல்ல படம் தான் எடுத்துருக்கோம். அதனால் யாருக்கு எந்த சங்கடம் பயப்பட தேவையில்லை. தேங்க்யூ. ஆக எங்களுடைய மனமார்ந்த நன்றி. கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களை இந்த படம் எந்த விதத்துல ஏமாத்தாது. ஃபேமிலியோட போய் பாருங்க. சந்தோஷமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சிரிச்சு மகிழ்ந்து நல்ல ஒரு பாடல்கள் போட்டு ஒரு நல்ல கருத்தை நீங்க வெளியில வரும்போது சுமந்துட்டு வருவீங்கிறது நான் கேரண்டி தரேன். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.